மக்களே வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே ப்ரிப்ரேஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான். ஸோ டேபிள் டெக்கார்க்காக நானே வந்து எல்லாமே டிஐஒய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போன்னு இல்லை, எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைப்பேன், அதை தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து எல்இடி ஸ்ட்ரிங் லைட், அதை வச்சு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைட் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு லெட்டரும் ஒரு ஒரு லைட்டில் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்து எல் எல்ஓவிஇ அப்படின்னு நம்ம லெட்டர்ஸ் மேக் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. பட் பிரிக்கும்போது வந்து அது நடுவில் பிஞ்சிராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 1 பை 1 எல்ஓபிஇ மேக் பண்ணியாச்சு. என்னை பொறுத்தவரையிலும் நம்மளோட டைம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைப்பேன். அதனால் நான் எந்த ஒரு கிஃப்ட்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி டிஐஒய்யாக நான் ட்ரை பண்ணுவேன். அது என்னால் முடியலன்ற பட்சத்தில் தான் நான் கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு போவேன். பட் அப்படி கடையில் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்பவே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இதுவே நான் வந்து கையில் எதனா பண்ணி நானாக பண்ணி கொடுக்குறேன்னும் போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப லாங்காக வரலனா கூட எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிஃப்ட் நான் பண்ணியிருக்கேன்னும் போது அண்ட் அதோட ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் வந்துச்சு. நல்லா இருக்கான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃப்ளார்ஸ் மேக் பண்ணேன். அதுவுமே நானே கையில் மேக் பண்ணேன். ஸ்டாக்கின்ஸ் ஃப்ளார் அதுவுமே வந்து ஒரு டெக்கார் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டோட இந்த பர்த்டேக்கு நான் வந்து 34 கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன். பட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சும் போது எனக்கு சீரியஸாக ஒரு ஐடியாவும் இல்லை. சரி ஒரு 34 டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கூட நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அவ்வளோ டிஷ்ஷஸ் சாப்பிட மாட்டார். அட் த சேம் டைம் அத்தனை டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு என்னால் அவர் ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அவர் பர்த்டேக்கு அவர்கிட்டேருந்தே ஹெல்ப் வாங்குறது சரியாக எனக்கு தோணல. அதனால நான் அவருக்கு டெய்லி இதெல்லாம் யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 34 ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் அவர் வந்து பர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் வாங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு கிஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பர்த்டே கேக் கட் பண்ணும்போது புது ட்ரெஸ் போடலன்னா எப்படி, அதனால சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டை அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். அதை என் பையன் கையில் கொடுத்துருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ டெக்கரேஷனும் நானே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பேக்கில் வந்து அந்த ஒரு கன்ஃபெட்டியில் பேக் ட்ராப் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த மணி பிளான்ட் மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு, அப்புறம் என் பர்த்டேக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே லைட் வாங்கியிருந்தாது, அதையுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம மேக் பண்ணியிருந்த அந்த லவ் அண்ட் ஆல்சோ நான் இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து நான் செஞ்ச ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறமா வந்து என் பர்த்டேக்கு வந்து அவர் மேலேருந்து பூவெல்லாம் கொட்டி கொஞ்சம் செம்மையாக பண்ணிட்டாரு. அண்ட் அந்த பூ வந்து வேஸ்ட் பண்ண மனசு வரல. ஸோ அதையே வந்து பிரித்து இந்த ஹார்ட் மாதிரிலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். டெக்கரேஷன் என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் வந்து ஐ கேட்சியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அது நல்லபடியாக அமைஞ்சதுக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த டெக்கரேஷன். நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் ஒரு டேபிளில் பிங்க் கலர் கிளாத் போட்டிருக்கல அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்களும் வந்து நிறையா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. நான் ஃபுல்லாகவுமே ட்ரெஸ் வாங்கலை, மேக்ஸிமம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கூலர்ஸ் அப்புறம் பர்ஃப்யூம் அந்த மாதிரியும் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கேக் கட்டிங் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு. கிஃப்ட்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவர் நிஜமாவே ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் கிஃப்ட் கொடுப்பேன்னு தெரியும். பட் அது என்ன கிஃப்டாக இருக்கும், எதனா யூஸ்லெஸ்ஸாக வாங்கி கொடுத்துட போகிறா அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தார். பட் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவருக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் அதை வாங்கி கொடுத்தேன். அவருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்டோட அண்ணா அண்ட் அவங்க பெரியம்மா அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். இது என் ஹஸ்பண்டோட அண்ணா பையன், எங்களுக்கும் பையன் மாதிரி தான். அவன் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக சாய்பாபா டிவோட்டி. ஸோ அவர் வந்து சாய்பாபா ஃப்ரேம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் என் பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு அவளோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி சொன்னான்.
அண்டு இது ஒன்றும் இல்லை, அவார்ட் ஆக்சுவலாக. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இருக்க எல்லா கிஃப்ட்டை விட இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து பெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட் டேட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் இவங்க என் ஹஸ்பண்டோட பெரியம்மா. அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட பொண்ணு. அவங்க சாய்பாபா ஃபேஸ் போட்ட ஒரு சில்வர் ரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா பர்த்டே அதுவும் சாய்பாபா வந்து கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் 2 கிஃப்ட்டுமே சாய்பாபாவை சார்ந்து இருந்தனால, இப்போ என்னோடய கிஃப்ட் பிரிச்சிடலாம். நான் வந்து எல்லா கிஃப்ட்டையுமே தனித்தனியாக பேக் பண்ணிவிட்டு, மொத்தமாக எல்லா கிஃப்ட்டையும் ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ தட் அவருக்கு ஐடியா இருக்காது நான் 34 கிஃப்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பிரிக்கும்போது கூட என்ன சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தார். பட் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். என்னோட பர்த்டே விலாகை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஒரு iPhone 16 Pro Max வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து பெருசாக தெரியாதோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா இதோட ட்ரெஸ் காஸ்ட் கம்பேர் பண்ணுற ஐஃபோன் கம்பேர் பண்ணும்போது ட்ரெஸ் காஸ்ட்லாம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. பட் அவர் ஃபேஸில் இருந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே, அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு.
செலிப்ரேஷன் முடிஞ்ச கையோட டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மூவி புக் பண்ணியிருந்தோம், தலைவன் தலைவி மூவி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் அண்ட் நித்யா மேமோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக இந்த ரெண்டு பேரோட பேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவங்க 2 பேருமே நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய ஹஸ்பண்டோட இந்த இயர் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.